ராஜபாளையம் அருகே களங்காபேரிபுத்தூர் கிராமத்தில் வசிக்கும் 62 குடும்பங்களை இந்து சமய அறநிலையத்துறை காலி செய்ய சொல்லி நோட்டீஸ் அனுப்பியதால் கிராம மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி அருகே களங்காபேரிபுத்தூர் கிராமத்தில் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் விவசாய தொழில் செய்யும் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். 300 வருடங்களுக்கு முன்னதாக இவர்கள் குடியிருக்கும் நிலத்தை தானமாக வழங்கிய சிதம்பரம் மூப்பனார் கடந்த 1924ஆம் ஆண்டு நிலத்தை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்துள்ளார். மேலும் அப்பகுதி மக்களை வெளியேற்றக்கூடாது எனவும் கோவில் நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 62 வீடுகள் அமைந்துள்ள 1.52 ஏக்கர் நிலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு சொந்தமானது என்பதால் ஆக்கிரமத்தை அகற்றி நிலத்தை கோவிலுக்கு வழங்க வலியுறுத்தி 10 தினங்களுக்கு முன் கோவில் நிர்வாகத்தினர் நோட்டீஸ் அளித்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி கிராம மக்களிடம் உங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தர தான் துணை நிற்பேன் என உறுதியளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் வசித்து வரும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களை வெளியேற்றுவதற்கு எந்த தார்மீக உரிமையையும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு கிடையாது என்றும் இந்த பகுதி மக்களை தமிழக அரசு அகற்ற முயற்சி செய்தால் மக்கள் பக்கம் அதிமுக நிற்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இவர்களுக்குன்னு அறநிலையத்துறை கோயில் சம்பந்தப்பட்ட இடம் 40 ஏக்கர் இடம் இருக்குது, விவசாயம் பண்ணுகிறார்கள். அதற்கு இன்று வரைக்கும் எந்த விதமான குத்தகை பாக்கியும் கிடையாமல் குத்தகை பணம் கட்டி வருகிறார்கள் ஆண்டவர்களுக்கு. விவசாயத்தொழில் செய்கின்ற மக்கள் வாழக்கூடிய இந்த வீடுகளைத்தான் அச்சுறுத்தி வெளியேற்ற வேண்டும் என்று நினைத்தால் அதை அதிமுக எதிர்க்கும்.